அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மீண்டும் டெட் 1ல அதாவது 1லேருந்து 8 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்க்கப்படும் கேள்விகளாக ஒரு 50 வினாக்களுக்கு நம்ம இப்போ விடையளிக்க போறோம். இந்த தமிழ் குறித்து ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் தமிழ் எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் அதுலேருந்து எடுக்கும்போது புதிய புதிய கேள்விகளும் அதற்குரிய பதில்களும் வந்துகிட்டே இருக்குது நமக்கு. சரி, ரைட். எல்லாம் கிட்டத்தட்ட தேர்வுக்கு மிக வேக வேகமாக நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த சூழல்ல நம்மளும் இந்த தேர்வை எவ்வளவு விரைவில் எழுதி செய்து வெற்றி பெற முடியுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி, ரைட். இப்போ நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்லலாம். இந்த வினாவிடை பகுதியில் முதல் கேள்வியாக நமக்கு வந்திருக்கிறது என்னன்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், இப்பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்ற கேள்விக்கு உங்க எல்லாருக்குமே நன்றாகவே விடை தெரியும். இந்த கேள்வி பல முறையும் பாரதிதாசன். அதாவது பாரதிதாசன் தான் தமிழை அமுது நிலவு மனம் என பலவாறாக புகழ்ந்து பாடியுள்ளார். சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி. குறில் எழுத்துகள் ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்துக்களுடைய ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன? குறில் எழுத்துக்கள்னாலே அதனுடைய கால அளவு, மாத்திரை அளவு 1 தான். குறில் எழுத்துகள் ஒரு முறை கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் கால அளவான 1 மாத்திரை அளவுல ஒலிக்கும். சரி, இந்த இடத்துல இன்னொரு கேள்விக்கான பதிலையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா அதற்கு 2 மாத்திரை. அப்ப தமிழ் எழுத்துக்கள்ல அதே குறில் நெடில் வந்துட்டா அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அரை மாத்திரை தான். ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். ஓகேவா? இதை நினைவுல வச்சுங்க. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கள் 18ற்கும் அரை மாத்திரை. அதே போல தனிநிலை எழுத்தா இருக்கக்கூடிய ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப நம்ம அடுத்து 3வது வினாவிற்கு செல்லலாம். தமிழில் உள்ள சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துகள் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இது நம்ம ஏற்கனவே நம்மளும் பல இதில் பார்த்துருக்கோம். அந்த 10 என்னென்ன எழுத்து என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். இது சார்பெழுத்துக்கள். அடுத்து 4வது கேள்வி. கொன்றை வேந்தன் என்ற நூலை இயற்றியவர் யார்? இது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். இதை எழுதியவர் ஔவையார் தான். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை ஆகிய நூல்களை ஔவையார் இயற்றியுள்ளார். அடுத்த கேள்வி. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னா, எங்க வந்தாலும் சரி ஆயுத எழுத்தினுடைய மாத்திரை அரை மாத்திரை தான். அது நம்மை குழப்புவதற்காக அப்படி சொல்றாங்க. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து எங்க இருந்தாலும் அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். சரி, அது குறுக்கம் அடையுது, அது குறுகி ஒலிக்குது அப்படின்னா 1/4 மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்கும். அவ்வளவுதான். சரி, இப்போ நம்ம அடுத்து 6வது கேள்விக்கு போகலாம்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யாருன்னா பாரதியார் தான். அவர் பல மொழிகள் கற்றவர், அவற்றுள் தமிழே சிறந்தது என பாடினார். அடுத்து 7வது கேள்வி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விகள்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். இளங்கோவடிகள் தான். சேர மன்னர் மரபைச் சேர்ந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 8. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் பாரதியார் தான். சிலப்பதிகாரத்தின் சிறப்பை நெஞ்சையெல்லும் என்ற அடைமொழியால் பாரதியார் புகழ்ந்துள்ளார். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. பொருந்தாததை தேர்வு செய்க. அதாவது இங்க திணை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, வானம் திணை கிடையாது. அப்ப 5 திணைகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டுமே உண்டு. வானம் என்பது திணை கிடையாது. அடுத்து 10வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ரொம்ப அடிப்படையான கேள்விதான் எல்லாம். டெட் பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு, ஏன்னா அது வந்து 1லிருந்து அதிகபட்சம் 8வது வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளாக தான் இருக்கும். அது மேக்சிமம் கொஞ்சம் எளிதான பகுதிகளாக தான் இருக்கும். நீங்க அதனால வந்து கவனத்தோட இருங்க. தமிழ் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 தான். இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எனப்படும். அடுத்து 11வது கேள்வி. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் தான். காமராசர் கல்விக்கு ஆற்றிய பணிக்காக பெரியார் அவரை இவ்வாறு போற்றினார். அடுத்து 12வது கேள்வி. மூதுரை என்னும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? மூதுரை என்னும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. அதாவது மூதுரை நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 31 பாடல்கள் உள்ளன. இதை எழுதியவர் யாரு? ஔவையார். அடுத்து 13வது கேள்வி. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையினாலே பெருவாயின் முள்ளியார் தான். ஆசாரக்கோவை என்பது நற்பண்புகளின் தொகுப்பு. இதை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து 14வது கேள்வி. மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறப்ப, மயங்கொலி எழுத்துக்கள் வந்து இந்த 2 சுழி ந, 3 சுழி ந, அப்புறம் அதை தவிர தாவுக்கு இணையெழுத்தா வரக்கூடிய ந, அப்புறம் ல ல ல ழ, அப்புறம் ர ர. அப்ப மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் வந்து 8. என்ன கொடுத்துருக்காங்கல்ல, ந ந ந ல ல ழ ர ர ஆகிய 8 எழுத்துக்களும் மயங்கொலி எழுத்துக்கள் எனப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8. அடுத்து 15வது கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்குது, கவனத்துல வச்சுங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் தான். பூங்கொடி போன்ற காவியங்களை இயற்றியவர். இவரே வானம்பாடி என அழைக்கப்பட்டார். திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த 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 பட்ட பெயரை, இந்த பாராட்டு இதை வந்து சொன்னது யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து 16வது கேள்வி. நெறி என்ற சொல்லின் பொருள் யாது? நெறிப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல். நெறினாலே வழி. நெறி என்பதற்கு வழி அல்லது முறை என்று பொருள். 17வது கேள்வி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம், அது வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அதை தவிர நெடில்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர். அப்ப குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அடுத்த கேள்வி 18வது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது வந்து வாணிதாசன் தான். இயற்கையை பாடுவதில் வல்லவரான வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் எனப்படுகிறார்.
அடுத்து 19வது கேள்வி. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? நல்லாவே தெரியும், வ.உ. சிதம்பரம். ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கியவர் வ.உ.சி. அடுத்து 20வது கேள்வி. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும். சவுண்ட் அண்டு இது என்னது? வரி வடிவம். வரி வடிவத்துக்கு அப்ப இது அதான் எழுதப்படுவதும் சொல்றோம்ல. அப்ப கேள்வியிலிருந்து பதிலுக்கு வரப்ப ஒளி வடிவமாக எழுதப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுவதற்கும் என்ன பெயர்னா எழுத்துன்னு பெயர். எழுத்து என்பது ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் இருப்பதாகும். அடுத்து 21வது வினா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர்னாலே சுரதா தான். சுரதா தம் பாடல்களில் உவமைகளை அதிகம் பயன்படுத்துவதால் உவமை கவிஞர் எனப்பட்டார். அடுத்து 22வது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சுட்டெழுத்துக்கள்னு கேட்டிருக்கான். அப்ப சுட்டெழுத்துக்கள் 3 வகை உண்டு. ஆ இ உ. அந்த, இந்த, உந்த. இந்த உந்தங்கிற பயன்பாடு இப்போதைக்கு இல்லை. அந்த வீடு, இந்த பேனா, இந்த பையன் அப்படின்னு சொல்றது இது சுட்டெழுத்துக்கள். இதுல ஏங்கிறது சுட்டெழுத்து கிடையாது, அது வினா எழுத்து. அப்ப இதுல பொருந்தாத சொல்லுங்கிறது எதுன்னு கேட்டா ஏதான். ஏ என்பது வினா எழுத்து, சுட்டெழுத்து அல்ல. சுட்டெழுத்து என்பது சுட்டி காட்டக்கூடியது. அந்த வீடு தான் என் வீடு அப்படின்னு சொல்றப்ப அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம அறியாமலேயே நம்ம கையில இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல் சுட்டி காட்டும். அதனாலதான் அதை சுட்டக்கூடிய விரல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சுட்டி காட்டும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் எதுனா ஆ இ ஊ தான். ஏ வராது, அது வினா எழுத்து. அடுத்து 23வது கேள்வி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஏற்கனவே குற்றியல் உரம் எத்தனை வகைப்படும் பார்த்தோமா? 6. பகுபத உறுப்புகளும் 6 தான். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். எது? பகுபத உறுப்புகள். அடுத்து 24வது கேள்வி. வேதாந்த பாஸ்கர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவரின் ஆன்மீக மற்றும் அரசியல் பணிகளை பாராட்டி வழங்கப்பட்ட பட்டங்களில் இதுவும் ஒன்று. வேதாந்த பாஸ்கர். அடுத்து 25வது கேள்வி. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை? 133. திருக்குறளில் 133 அதிகாரங்களும் ஒவ்வொன்றிற்கும் 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்பாக்களும் உள்ளன. அடுத்து 26வது கேள்வி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? இரட்டுற மொழிதல் அணியினுடைய வேறு பெயர் ஸ்லேடை அணி. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல் எனப்படும். அடுத்து 27வது கேள்வி. எட்டுத்தொகை நூல்களுள் முதலாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? எட்டுத்தொகையில 8 நூல்கள், 8 தொகுப்பு நூல்கள் இருக்கும். அதுல இங்க 4 கொடுத்துருக்கான். புறநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை. இந்த 4ல எது முதலாவதா வரும் அப்படின்னு பார்த்தா நற்றிணை தான் வரும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு என்ற பாடலின்படி நற்றிணை முதலிடம் பெறுகிறது. 28வது கேள்வி. தனித்து இயங்காத எழுத்து எது? இந்த எழுத்து தனித்து இயங்காது. அப்படிப்பட்ட எழுத்து எது அப்படின்னு கேட்கிறான். ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும், தனித்து வராது. அடுத்து 29வது கேள்வி. பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு பகலவன் அப்படின்னாலே பெரியார் தான். சமூக சீர்திருத்தவாதியான ஈவேரா பெரியார் பகுத்தறிவு பகலவன் எனப்பட்டார். தென்னாட்டின் சாக்ரட்டிஸ். இந்த பட்டங்கள்லாம் கொடுத்தது யுனெஸ்கோ. அடுத்து 30வது கேள்வி. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா அது இந்தியா கூட கிடையாது. தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக பேசி வரக்கூடிய இலங்கை கூட கிடையாது, மலேசியா தான். மலேசியாவில் தான் முதலில் ஒரு மொழிக்காக தமிழ்
மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்டது? முதல் உலக மாநாடு நடத்தப்பட்டது மலேசியாவில். அடுத்து 31வது கேள்வி. இயற்கை இன்பக் களம் என்று அழைக்கப்படும் நூல் எது? களம், இயற்கை இன்பக் களம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, 10 பாட்டு மற்றும் 8 தொகை நூல்களுக்கு வழங்கப்பட்ட இயற்கை அடைமொழிகளில் கலித்தொகை இன்பக் களம் எனப்படும். கலித்தொகை இன்பக் களம் என்று அழைக்கப்படுது. இந்த கலித்தொகை எந்த நூல்கள்ல இருக்குன்னா 8 தொகையில தான் இருக்குது. அடுத்து 32வது கேள்வி. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். முதலாம் வேற்றுமை, அதற்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை. முதல் 8ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் விழி வேற்றுமை என வேற்றுமை 8 வகைப்படும். அடுத்த கேள்வி 33வது கேள்வி. தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? தேசிய கவி அப்படின்னாலே பாரதியார் தான். சுப்பிரமணிய பாரதியார் விடுதலை கருத்துக்களை பாடியதால் தேசிய கவி என அழைக்கப்பட்டார். 34வது கேள்வி. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? இங்க நீங்க பதில பாத்தீங்கன்னாலே தெரியும். உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்கான், சுட்டெழுத்துன்னு கொடுத்துருக்கான், சார்பெழுத்துன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர் தனிநிலை. ஆயுத எழுத்திற்கு தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம் என பல பெயர்கள் உண்டு. அடுத்து 35வது கேள்வி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞரான இவரே தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக பொறுப்பு வகித்தார். 36வது கேள்வி. சொல்லின் இறுதியில் வரும் ஒரே ஒரு மாத்திரை கொண்ட எழுத்து எது? சொல்லின் இறுதியில் வரும் ஒரே ஒரு மாத்திரை கொண்ட எழுத்து எது? இது இறுதி முதல்லாம் நம்மளை குழப்புவதற்காக உள்ளது. ஒரு மாத்திரை கொண்ட எழுத்து எது அப்படின்னாலே அது குறில் எழுத்து தான். குறில் எழுத்து ஒரு மாத்திரை அளவு கொண்டது. அப்ப நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை. அடுத்து 37வது கேள்வி. தென்னகத்து சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? தென்னகத்து சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். இவரின் வீரமான பேச்சை கேட்டு அறிஞர் அண்ணா இவரை தென்னகத்து சிங்கம் என்றார். இவரே இன்னொரு இடத்துல பார்த்தோம், வேதாந்த பாஸ்கர் அப்படின்னு ஒரு பெயர் கொண்டவரும் இவர்தான். அடுத்து 38வது வினா. அறநெறிச்சாரம் நூலை இயற்றியவர் யார்? அறநெறிச்சாரம் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார் தான். முனைப்பாடியார் தான். அறநெறிகளை தொகுத்து முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் என்ற நூலை இயற்றினார். ஏற்கனவே பார்த்தோம், ஔவையார் ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி இதெல்லாம் எழுதுனாங்கன்னு பார்த்தோம். கம்பர் கம்பராமாயணம், வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம். அப்ப இந்த இடத்துல முனைப்பாடியார் தான். இவரை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அறநெறிச்சாரம் என்ற நூலை இயற்றியவர் முனைப்பாடியார். அடுத்து 39வது வினா. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை அப்படிங்கிறது என்ன? இங்க வல்லினம்னு கொடுத்துருக்கான். அப்ப வல்லின எழுத்துக்கள் அதை விட்டுட்டு வேற இருந்துச்சுன்னா அதுதான் பொருந்தாத இணை. வல்லின எழுத்துங்கிறப்ப என்னது? கசட தபர, கசட தபர. அப்படி பாக்குறப்ப இக்கு, இச்சு, இப்பு, இற்று, இட்டு, இத்து அது மூணுமே வராது. ஞஞன நமனன் இருக்கக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் தான். கீழே கொடுத்துருக்கான்ல மெல்லின எழுத்துக்கள். இஞ்சி, இன்னு இது ரெண்டும் மெல்லினம், இது வல்லினம் கிடையாது. அப்ப இதுதான் பொருந்தாத இணை. அடுத்து 40வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரி பாய் புலே. இவங்கதான் முதல் பெண் ஆசிரியர். பெண் கல்விக்காக பாடுபட்ட இவரே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார்.
சாவித்ரிபாய் புலே. இவருடைய கணவர் பேர் வந்து ஜோதிபாய் புலே. சரி, அடுத்து 41வது கேள்வி. ஒரு சொல்லின் முதலில் வரும் ஐகாரம் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? அதாவது இது வந்து குறுக்கம். ஐயினுடைய மாத்திரை அளவு வந்து 2. அது சொல்லின் முதலில் வரும்போது அது தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து 1.5 மாத்திரை அளவா ஒலிக்கும். 1.5 மாத்திரை ஐகார குறுக்கத்தின் போது சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும் ஐகாரம். அதற்கு ஒரிஜினலா இருக்கக்கூடிய மாத்திரை அளவு வந்து 2. ஏன்னா ஐங்கிறது நெடிலெழுத்து. நெடிலெழுத்துக்கள் அனைத்திற்கும் என்ன உண்டு? 2 மாத்திரைகள் அளவு உண்டு. அதனுடைய ஒலிக்கக்கூடிய நேரம் 2. அடுத்தது 42வது கேள்வி. 42வது கேள்வி. குமரகுருபரர் இயற்றிய நூல் எது? குமரகுருபரர் இயற்றிய நூல் எது அப்படின்னா, இங்க கொடுத்திருக்கிறதுல 4ல குமரகுருபரர் எழுதிய நூல் வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இவர்தான் நீதி நெறி விளக்கம், கட்சி கலம்பகம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். நம்ம பாடப்பகுதியில் நீதி நெறி விளக்கம் வந்திருக்கும். அங்கேயும் கொடுத்திருப்பாங்க குமரகுருபரர்னு. அவர் எழுதிய இன்னொரு நூல் வந்து முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். அப்ப பெரிய புராணம் சேக்கிழார், கலிங்கத்தி பரணி ஜெயங்கொண்டார், நலவெண்பா புகழேந்தி புலவர். இதெல்லாம் கூடுதல் தகவல். 43வது கேள்வி. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் யார்? கவிஞாயிறு அப்படின்னு சொன்னாலே அது தாராபாரதி தான். அப்ப ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட தாராபாரதி கவி ஞாயிறு என அழைக்கப்பட்டார். அப்ப ஏற்கனவே இங்க பார்த்திருக்கிறோம், வாணிதாசன் வந்து என்னது? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். நாமக்கல் கவிஞர் வந்து முதல் அரசவை கவிஞர், காந்திய கவிஞர். முடியரசனை வந்து ஏற்கனவே பார்த்தோம், திராவிட நாட்டின் வானம்பாடி. இங்க தாராபாரதி தான் கவிஞாயிறு. அடுத்து 44வது கேள்வி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா கால்டுவெல் தான். கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார். 45வது கேள்வி. முச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தவர்கள் யார்? முச்சங்கம், 3 சங்கம் முச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா, முச்சங்கம் அப்படின்னாலே பாண்டியர்கள் தான், பாண்டிய மன்னர்கள் தான். பாண்டியர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தனர். 4வது தமிழ்ச்சங்கம், அதை வந்து அதுவும் மதுரையில தான் இது பண்றது, பாண்டித்துரை தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் வந்து பாண்டித்துரை தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் மதுரையை சேர்ந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் தான். சரி, அடுத்து 46வது கேள்வி. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது எனப்படும்? இதெல்லாம் வந்து இலக்கண பகுதியில வரும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதுன்னு வந்துட்டுல, அப்ப கேள்வியில வேறுபடுத்துவதுன்னு இருக்கு. அப்ப பதில்ல அது சம்பந்தமான பதில் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. வேற்றுமைன்னு இருக்குல்ல, இந்த வேற்றுமை தான் விடை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லின் இறுதியில் உருபுகள், அந்த வேற்றுமை உருபுகள், வேற்றுமை ஏற்கனவே பார்த்தோம், 8 வகைப்படுன்னு பார்த்தோம். அதுல 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 2லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைக்கு வந்து வேற்றுமை உருபுகள் உண்டு.
அத சொல்ற எளிய வாய்ப்பாடு வந்து ஐயாள் கூ இன்னது கண். ஐ ஆள் கூ இன் அது கண். அப்ப இது எல்லாமே எங்க வரும்னா ஒரு பெயர் சொல்லின் பின்னாடி வரும். பெயர் சொல்லின் பின்னாடி வரும். அப்ப இறுதியில் வந்து அந்த என்னது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். அடுத்து 47வது கேள்வி. எந்த தமிழ் நூல் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது? குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா நாலடியார் தான். இதுவும் திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் என்ற வகையில வந்து வகுக்கப்பட்டிருக்கும். இது நாலடியார் வந்து எழுதுனது வந்து சமண முனிவர்கள் தான். திருக்குறளை போன்றே அறம்பொருள் இன்பம் என்ற பிரிவுகளை கொண்டிருப்பதால் நாலடியார் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. அதனால சொல்லுவாங்க ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி. ஆளும் வேலும் அப்படிங்கிறது என்னன்னா ஆலங்குச்சியும் வேப்பங்குச்சியும் பல்லுக்குருதி. அதுபோல சொல்லுக்குருதியாக நாளும் இரண்டும். நாளும் அப்படிங்கிறது நாலடியார், இரண்டும் என்பது அதனுடைய அடிகளை வைத்து சொல்றது திருக்குறள். அப்ப நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி உண்டு. அப்ப நாலடியார குட்டி திருக்குறள் என்று அழைக்கிறார்கள். அடுத்து 48வது கேள்வி. திராவிட மொழிகளின் தாய் என்று அழைக்கப்படும் மொழி எது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதியவர் கால்டுவெல். அவர் அந்த நூல்ல என்ன சொல்லப்படக்கூடிய கருத்து, முக்கியமான கருத்து என்னன்னா, திராவிட மொழிகளின் தாய் எந்த மொழி அப்படின்னு சொன்னா அது நாம் பேசக்கூடிய தமிழ் மொழிதான். தமிழுக்கே திராவிட மொழிகளின் தாய் மற்றும் மூத்த மொழி என்ற சிறப்பு உண்டு. அடுத்து 49வது கேள்வி. கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கர்ம வீரர் ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஏற்கனவே கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பார்த்தோம். படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம வீரர்னாலே காமராசர் தான். மக்களுக்காக தொடர்ந்து உழைத்த காமராசர் கர்ம வீரர் என போற்றப்பட்டார். அடுத்து 50வது கேள்வி. தமிழின் முதல் காப்பியம் எது? தமிழ் மொழியின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரமே தமிழின் முதல் காப்பியம் மற்றும் முத்தமிழ் காப்பியம் ஆகும். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான். உரை நடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னாலும் சிலப்பதிகாரம் தான். இதை எழுதியவர் இளங்கோவடிகள். சரி, இப்ப நம்ம வெற்றிகரமாக 50 வினாக்களுக்கும் அருமையா நம்ம வந்து விடையளிச்சிருக்கிறோம். வேகமாவே விடையளிச்சிருக்கிறோம். சரி, ஏன்னா இந்த தேர்வுல வந்து நம்ம வந்து காலங்கள் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் விரைவிலேயே பார்த்துட்டோம். ரொம்ப அதிகமா விளக்கம் கொடுக்காம. சரி, அப்ப இங்க காட்டக்கூடிய அக்யூரசி 100% வருது. இதே 100% எதிர்வரும் 4-5 தேதிகளில் எழுதவிருக்கும் அந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்விலையும் உங்களுடைய அடைவு நிச்சயம் 100% அடைவு பெற்று அனைவரும் அந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்தி மகிழ்கிறேன். இப்படிக்கு உங்கள் மணிகணேசன்.